சாரதி லா ஸ்டடீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய வீடியோ ஆர்டிகல் 20 சப்கிளாஸ் 3. அதாவது இதற்கு முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா டபுள் ஜியோ பற்றி பார்த்தோம். அதோடைய கண்டினியூஷன் தான் ஒரே டாப்பிக்கில் வரக்கூடிய இந்த செல்ஃப் இன்கிரிமினேஷன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைதியாக இருக்கும் உரிமைன்னு அர்த்தம். அதாவது ஒரு குற்ற செயலை செஞ்சுடுறாங்க, அமைதியாக இருக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் தான். தெளிவாக கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க அமைதியாக இருந்தாலும் அது அவர்களுக்கு உண்டான உரிமை தான் அப்படின்ற மாதிரியான ஒரு சட்ட பாதுகாப்பு, தண்டனைக்கு உண்டான பாதுகாப்பு தான் இந்த செல்ஃப் இன்கிரிமினேஷன். யார் அதை தர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 20 சப்கிளாஸ் 3 பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விவகாரத்தை கொடுக்குது. இந்த நந்தினி சப்தபதி வெர்சஸ் பிஎல் டேனி இன் 1978 கேஸை நம்ம படிக்கும்போது இதற்குண்டான முழு விவரமும் நம்மளுக்கு தெரிய வந்துடும். அது மட்டும் இல்லாமல் வாட் இஸ் செல்ஃப் இன்கிரிமினேஷன் அப்படின்ற கான்செப்ட் உங்களுக்கு புரிய வந்துடும். நீங்களே இல்லுஸ்ட்ரேஷனை ஃப்ரேம் பண்ணுவீங்க, நீங்களே இன்ட்ரோடக்ஷனை எழுதுவீங்க, நீங்களே அந்த கான்செப்டை முடிச்சிருவீங்க இந்த ஒத்த கேஸ் ஸ்டடியில். அது மட்டும் இல்லாமல் ஒரு கேஸ் ஸ்டடியும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. வாங்க நம்ம பேராகிராஃப்குள்ளே போகலாம். அரசியல்வாதியான நந்தினி சத்பதி, அதாவது இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறாங்க. அரசியல்வாதினாவே கிட்டத்தட்ட எல்லாரும் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகக்கூடிய நபர்களாக தான் இக்காலகட்டத்தில் இருக்கிறாங்க இல்லையா? யாரோ ஒருத்தர் தான் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நபராக இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் காவல்துறையினர் விசாரணை நடத்துகிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 20 சப்கிளாஸ் 3 படி அமைதியான இருப்பதற்கான தனது உரிமையை அவர் கோருகிறார். நான் அமைதியாக தாங்க இருப்பேன், நீங்கள் கேட்குற கேள்விக்கு உங்களுக்கு சாதகமாக என்னால் பதில் கூற முடியாது, ஏன்னா அது என்னுடைய வழக்கின் தன்மையை மாற்றிடும், அதனால் நான் அமைதியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க உரிமையை இந்த இடத்துல நிலைநாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் அமைதியாக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையும் அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, காவல்துறை விசாரணையின் போது அமைதியாக இருப்பதற்கான உரிமையை மையமாக கொண்ட, நல்லா நோட் பண்ணிக்கணும் நீங்கள், மையமாக கொண்ட ஒரு மைல்கல், தட் மீன்ஸ் மிக முக்கியமான ஒரு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு தான் இந்த நந்தினி சப்தபதி வெர்சஸ் பிஎல் டேனி அப்படின்ற ஒரு கான்செப்ட், அந்த ஒரு கேஸ் ஸ்டடி. சுய குற்றச்சாட்டிலிருந்து ஏதோ ஒரு குற்றச்சாட்டு இவர்கள் மீது புனையப்படுகின்றது. இதில் பார்த்தீங்கன்னா ஊழல் குற்றச்சாட்டு, ஊழல் நான் பண்ணிட்டேன்னு கத்திட்டு இருந்தா கேஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக வளர்ந்துக்கிட்டே போகும். நான் எங்கே ஊழல் பண்ணேன், நீ எதனா கேள்வி கேட்டுக்கோ, ஆனால் நான் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். பதில் சொல்லணுன்னா அந்த ஊழலை நான் மறுக்கிறதா அர்த்தம், அப்படி இல்லைன்னா மறுக்கலனும் அர்த்தம். ஸோ நீ என்ன கேள்வி கேட்டாலும் நான் அமைதியாக இருப்பேன். அமைதியாக இருப்பதற்குண்டான அந்த சட்ட பாதுகாப்பை இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 20 சப்கிளாஸ் 3 மூலமாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நான் உபயோகப்படுத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் சுய குற்றச்சாட்டுகளிலிருந்து பாதுகாக்கிறது, குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் காவல்துறை விசாரணையின் போது கூட தங்களை குற்றவாளியாக்கக்கூடிய கேள்விகளை, நீங்கள் தானே அந்த ஊழலை பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் அமைதியாக இருக்கணும், கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுக்க உரிமை உண்டு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லப்படுது. நிறைய சினிமாவில் பார்த்துருப்போம், என்ன அடி அடிச்சாலும் பாருங்கள் அவன் உண்மையே சொல்ல மாட்டேன்றான், அமைதியாக இருக்கிறான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அவங்க என்னத்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 20 சப்கிளாஸ் 3 செல்ஃப் இன்கிரிமினேஷனை உபயோகப்படுத்தி கொள்கிறார்கள். அதாவது இந்திய அரசியலமைப்பு வழங்கக்கூடிய குற்றம் தொடர்பான தண்டனைக்கான பாதுகாப்பை அவங்க உபயோகப்படுத்திக்கிறாங்க அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் நினைவில் வச்சுக்கிங்க. இதற்கும் ஒரு இல்லுஸ்ட்ரேஷனை நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். இந்த உரிமையானது கைது அல்லது குற்றச்சாட்டுகளுக்கு முன்பே கூட பொருந்தும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க கைது செஞ்சு ஒரு விசாரணை வளையத்தில் இருக்கும்போது தான் அவங்கள கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அதே போல் நீதிமன்றத்தில் பாக்ஸில் ஏற்றுறாங்க, குற்றவாளி கூண்டில் ஏற்றுறாங்க, அந்த இடத்துல கூட கேள்வி கேட்டால் பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. எனக்கு தெரியாது, எனக்கு ஞாபகம் இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்டில் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இந்த இடத்துல பெருசாக பேசப்படுது. பிறர் சாட்சி, அவங்க தான் பார்த்திங்கன்னா சார்ஜ் ஷீட்டில் மிக முக்கிய நபராக இருக்கிறாங்க, கண்ணால் பார்த்த நபராக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு வருடம் கழித்து அந்த விசாரணைக்கு வரும்போது குற்றவாளி கூண்டில் அவங்கள ஏற்றி விசாரணை, அதாவது விட்னஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் ஏற்றி அவர்களை விசாரணை செய்யும் பொழுது நான் பார்க்கவே இல்லை எனக்கு தெரியாது அப்படின்ற மழுப்பலான பதிலை சொல்கிறதுக்கு இந்த ஆர்டிக்கல் தான் உபயோகப்படுதுன்றதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். ஏன்னா அப்போது சார்ஜ் ஷீட்டில் சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்ற ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். அதற்குண்டான
அந்த பிரச்சனைக்கு உண்டான பதிலை சால்வ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 20 சப்கிளாஸ் 3 தான் அதை சால்வ் பண்ணுது. அது அவரவரின் விருப்பம், தட் மீன்ஸ் அவரவரின் உரிமை, சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால தான் பிறர் சாட்சின்ற ஒரு கான்செப்ட் தெளிவாக நடமாடிக்கிட்டு இருக்குது. சரிங்களா? கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமான டாப்பிக்லாம் கிடையாது. அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பெயர் மற்றும் ஊருடன் எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் நான் குழுவில் இணைச்சிட்றேன். நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு இது உபயோகப்படும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இணைவீங்க என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.